ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி திங்கக்கிழமை, எல்லோரும் அவசர அவசரமாக வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி என்ன நியூஸ்னால், தூத்துக்குடியில் 11 மணி நேரம் அனல் மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்தான். பல கோடி ரூபா பொருட்கள் மின்சாரம் உற்பத்தி பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாரும் மின்சாரத்தை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்கள். வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அவசர அவசரமாக லைட் எல்லாத்தையும் ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. நைட்டு படுக்கையிலையுமே லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா, எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு படுங்க. ரெண்டாவது என்ன நியூஸ்னால், திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிட்டான். அதனால் திருச்செந்தூருக்கு போகிறவங்களாம் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதிச்சு போங்க. கோயிலுக்கு மட்டும் போயிட்டாங்க, கடலுக்கெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க. மூணாவது என்ன நியூஸ்னால், நம்ம நடிகை பிந்து கோஷ் மரணம்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோங்க எல்லோரும். நாலாவது என்ன நியூஸ்னால், மின்சார மோட்ரு பைக்கு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நைட்டு பூரா சார்ஜர் போட்டு படுத்துருக்காங்க. இதில் 3 பேர் இறந்துருக்காங்க. 9 மாத குழந்த ஒன்று இறந்துருக்கு. அதனால் தயவுசெய்து சார்ஜர் போடையில் பார்த்து உடனே ஒரு 1/4 மணி நேரம் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்படிலாம் நைட்டு விடிய சார்ஜர்லாம் போடாதீங்க தயவுசெய்து. குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல, தயவுசெய்து போட்டிங்கன்னா உடனே ஆஃப் பண்ணிவிட்டு படுங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பைக் வாங்கி எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் என்ன நியூஸ்னால், நாய் 18 ஆடுகளை கடித்து கொன்றுருக்கு. வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறது குத்தமா? இப்படி ஆடெல்லாம் இப்படி கடிச்சு கொண்டு நம்ம எப்படிலாம் ஆடு விவசாயம் பண்ணுறவங்க எப்படி ஆடு வளர்ப்பாங்க? பாவம், அவங்களுக்கும் இது ஒரு சேதாரம்தான். அப்புறம் என்ன நியூஸ்னால், காதலிக்க மறுத்ததால் இளம்பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி உடலை கிணத்துல போட்டிருக்காங்களாம். இப்படிலாம் பண்ண எப்படி அவங்களுக்கு மனசு வருது? அவங்களும் அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருப்பாங்க. தயவுசெய்து சொல்கிறேன் பசங்களா, நீங்கள் காதலிக்க அவங்க விருப்பம் இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாட்ட பேசுங்க. நீங்கள் அப்படி இது பண்ணலாம், நீங்கள் ரொம்ப கட்டாயம்னா படுத்தாதீங்க தயவுசெய்து. அவரவருக்குன்னு சூழ்நிலை இருக்கும். பெண்களை பெற்ற அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க ஒரு காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைங்கள்லாம் ஐயோ வரலையே அப்படின்னு சொல்லிலாம் தேடுவாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆமாம், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பொறுப்புகள்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதுக்காண்டி பெண்கள் பின்னால் சுற்றாதீங்க தயவுசெய்து கேட்டுக்கிறேன். அண்ணன் தம்பிலாம் தெரிவிக்கிறேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இருக்குது. நம்ம டைரக்டருக்கு கார்த்திக் சார் மோதிரம் போட்டிருக்காரு. அதனால் படம் இருக்கிற டைரக்டருக்கெல்லாம் கொஞ்சம்